ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொரி தோசை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு கப்பளவு பொரி எடுத்திருக்கேன். பாதி கப்பளவு ரவை எடுத்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் நான் பொரியை தண்ணி இல்லாமல் பிழிஞ்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ரவையும் சேர்த்து நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த தோசைக்கு நீங்கள் கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் இருந்த மாவு எல்லாத்தையும் நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பொரியில் செய்கிறதுனால நல்லா இருக்குமான்னு யோசிக்காதீங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு தவாவை வச்சிடலாம். தவா சூடானதும் நம்ம இந்த மாவை எடுத்து தோசை எப்பவும் போல் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக அந்த ஓரங்களில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பக்கமும் திருப்பி வேக வச்சு எடுத்தோன்னா பொரி தோசை ரெடி. நீங்கள் கோதுமை தோசைலாம் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, அதை விட இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.